வெல்கம் பேக் டு மை சேனல். சீதா அருண் மேரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி மீனா பெரிய பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகும்போது முருகன் மூலமாக முத்து வந்துடுறான். ரோஹிணிக்கு மனோஜ் வந்து ஷாக்கிங் வந்து கொடுக்குறான். என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து ரோஹினிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ஸோ அப்போ மனோஜ் என்ன சொல்கிறான்னா, ரோஹினிட்ட அந்த கோல்டு வாங்கினா அந்த 1,00,000 ரூபாயை அந்த பர்சன்ட் இருந்து வாங்கி வந்து அம்மாட்ட வந்து கொடுத்துட்டு, இல்லைனா அம்மா வந்து நம்மளை சேர்ந்து வாழ விட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ரோஹினி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நகையை நான் வந்து கடன் வாங்கி தான் வாங்கினேன், இப்போ அந்த பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ மனோஜ் என்ன சொல்கிறான்னா, அதை பற்றி எனக்கு தெரியாது, நீ அந்த பணத்தை வாங்க எப்போ போகிற அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கான். நீயும் வரியா அப்படின்னு வந்து ரோஹினி கேட்டதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து சரிப்பட்டு வராது, நீ வேணும்னா முத்து வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறான். நான் யாரையுமே வந்து கூட்டிகிட்டு போகல, நானே தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு ரோஹினி வந்து சொல்லிடுறா. அங்க சீதா வந்து ரொம்ப சோகமா வந்து இருக்காங்க. இது வரைக்கும் அம்மா கிட்ட எந்த விஷயத்தையுமே மறைச்சதே இல்லை. ஆனா இப்போ இந்த விஷயத்தை மறைக்கிறோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சியில வந்து இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மீனாக்கு வந்து சீதா வந்து கால் பண்ணி மன குழப்பத்தை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்திடுறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் இந்த கல்யாணத்தை வந்து இப்படி நடத்துறதுல இருந்து கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா உங்க மாமா வந்து அவசரமா வந்து இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு வந்து வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்றது? அதனாலதான் இப்போ இந்த முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். நீ பயப்படாத அப்படின்னு வந்து ஆறுதல் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் மீனா வந்து மாலை எடுத்துட்டு கிளம்பும். முத்து வந்து பார்த்துட்டு மாலை செம சூப்பரா இருக்கு, சீதாவுக்கு இந்த மாதிரி தான் வந்து கல்யாணத்துக்கு மாலை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ மீனா வந்து சரி நான் மாலையை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு வந்து கிளம்புறாங்க. மீனா கிளம்பும் போது நான் வேணா கொண்டு வந்து விடுவா அப்படின்னு வந்து முத்து கேட்கறான். அதுக்கு மீனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. சீதாவும் அருணும் சொன்ன மாதிரியே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அங்கே வித்யாவோட லவர் முருகன் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். முருகன் அங்கே வந்ததுக்கு அப்புறம் முத்துக்கு வந்து கால் பண்ணி முத்து வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்றான். இப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. முத்துட்டு வந்து யாருமே மாட்டாம வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்களா இல்லை முத்துட்ட மாட்டிப்பாங்களா இல்லை இவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து மேரேஜ் நடக்குமா அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.